ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா வந்துட்டேன் செல்லம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா. போயிடலாம். எங்க தெரிய வந்துச்சு உனக்கு இவ்வளவு திமிரு தனாவட்டும்? என் வீட்டுக்குள்ள வரதுக்கு என்னடி அருகதை இருக்கு? உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் என் குழந்தைக்காக தான் வந்தேன். என்னடி என்ன உன் குழந்தையா? பாரு, அவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதைங்கிறது போயிடு, இல்ல என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. யார் சொன்னா எனக்கு என் குழந்தைக்கு சம்பந்தம் இல்லைன்னு? ஏய் கையல், கையல், கையல். என்னம்மா என்னாச்சு? தேவிய காணோம். என்னம்மா சொல்ற? ஆமா கையல், நான் தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சப்போ அவ ரூம்ல பாக்கும்போது தேவி இல்ல. எங்க போயிருப்பா? நீ நல்லா தேடி பாத்தியா? ஆமா கையல், நாம மூர்த்தி கிட்ட இத சொல்லி. வா. என்னம்மா? மூர்த்தி, என்னாச்சுமா? மூர்த்தி, தேவிய காணோம்டா. ரூம்ல போய் பார்த்தா அவ இல்லடா. ஆனந்தி அங்க பாரு, எங்க போயிருப்பான்னு தெரியல. பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நம்ம வீடு முழுக்க தேடி பார்த்தோம். மூர்த்தி வாங்க. போயிருப்பா அவ. அம்மா, அம்மா நீ நல்லா தேடியாமா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவளை காணோம். தேவி, 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 மீட்ரே மாடியில இருக்கால பாரு. நான் மேல போய் பார்க்கறேன். தேவிமா, தேவி, தேவி சிஸ்டர் எங்க போனாங்க? தேவி, தேவி, தேவி சிஸ்டர். என்னடா ஆச்சு? மாடியில இல்ல சானே. ஐயோ, எங்கடா அவ? தெரியல சானே. தேவி அம்மா, எங்க நடக்குது கையல்? எங்க போனா அவ? ஆனந்தி இருக்காளா? இல்லம்மா. இல்ல எங்க போனா? டேய், வெளியில எங்கயாவது இருக்காளா? தேடிட்டமா? இல்லம்மா, எங்கேயுமே இல்லையா? எங்கேயுமே இல்ல. ஐயோ, எங்க போனான்னு எல்லா தெரியல. இடத்துலயும் தேடி பார்த்துட்டமா, எங்கேயும் மூர்த்தி இல்லம்மா. அப்ப எங்கடா போயிருப்பா அவ? மாடியில தேடிமா, ராத்திரி அங்க நேரம். இல்லம்மா. ஐயோ, தேவிக்கு என்ன ஆச்சோ எனக்கு ரொம்ப பயமா அம்மா இருக்கு. ப்ளீஸ் இருமா, இருங்க தேடி பாப்போம். கயல், ஆ, மூர்த்தி இங்க வாங்க. என்ன? என்ன மாப்ள? வாசக்கதவு யார் திறந்தா? நான் எதுவும் திறக்கலையே. டேய் மீட்ரே, நீ திறந்தியா? நான் இதை திறக்கல சானே. நாம யாருமே திறக்கலன்னா அப்ப தேவிதே வெளியே போயிருப்பா. ஐயோ அண்ணா, இந்த நேரத்துல அண்ணி எதுக்கு வெளியே போறாங்க? எனக்கு என்னமோ தேவி ஒருவேளை விக்னேஷ் வீட்டுக்கு போயிருப்பாளோன்னு தோணுது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவளுக்கு குழந்தை ஞாபகம் வந்து அங்க போயிருக்கலாம்ல. கையல், மாப்பிள சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு நம்ம அங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். டேய் மீட்ரே வா. இல்ல நீங்க இருங்க, நீங்க இருங்க. நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம். வாங்க. வா. குழந்தைய பார்க்க போயிட்டாளா? ஐயோ, என்னடா இது? ஒண்ணும் புரியலையே. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? பார்த்துட்டு வரணும். ஐயோ, இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாங்கன்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. யார் சொன்னாலும் சொல்லலனாலும் அவ ஏன் குழந்தைதான். அவ மேல எனக்கு இருக்கிற உரிமை வேற யாருக்கும் கிடையாது. என்னால உங்களை நம்பி என் குழந்தைய இங்க விட முடியாது. விடுங்க. ஏய் விக்னேஷ், பாத்தியா? நான் அப்பவே சொன்னேன்ல விக்னேஷ், இவளுங்களை நம்பாதேன்னு. இப்ப பாரு. ஏய், இவ அக்கா நல்ல மாதிரி வந்து அந்த குழந்தைய குடுக்குற மாதிரி குடுத்துட்டு போய் பின்னாடியே இவளை அனுப்பி பிரச்சனைய பண்ண வச்சிருக்கா பாத்தியா? இவளுங்க நம்மள நிம்மதியாவே இருக்கவே விட மாட்டாளுங்க. இவளுங்களுக்கு நீ நல்லா இருக்க கூடாதுங்கிறதா எண்ணம். அதுலயும் இவளுக்கு நீ நல்லாவே இருந்துடக்கூடாது. இந்த கேடு கட்டவளை தலைமுழுகிட்டு நீ இன்னொரு வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அதை தடுக்கதான் இவளுங்க திட்டமே போட்டிருக்காளுங்க. இவளுங்களோட சதிக்கு நீ இடம் கொடுத்துட கூடாது. அம்மா சொல்றத கேளு. தேவையில்லை. இந்த குழந்தைய இவளே தூக்கிட்டு போட்டோம். தூக்கிட்டு போடி. ஏய், கைய வச்சேன். மா, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? என் குழந்தை அவ்வளவு தூக்கிட்டு போக சொல்றீங்க? என் குழந்தை என் கூட தான் இருப்பான். ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்றான்னு குழந்தை தூக்கிட்டு போக சொல்றீங்க? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. எதுக்கு போகணும்? என் குழந்தைய கூட்டிட்டு போன்னு சொல்றதுக்கும் கூட்டிட்டு போகாதேன்னு சொல்றதுக்கும் நீங்க யாரு? இங்க பாருங்க, என் குழந்தைய நான் கூட்டிட்டு போறதுக்கு உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. அவனை பெத்த தாய்னா எனக்கு இருக்கிற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. ஏய், சும்மா நிறுத்துறி. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை பெத்த சட்டம் பேசிட்டு இருக்க. பெத்துட்டா குழந்தை உனக்கு சொந்தமாயிடுமா? உனக்கு இருக்க அதே உரிமை அவன் மேல எனக்கும் இருக்கு. அவன் மேல உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பாங்கிற தகுதி இருக்குடி. அதை தாண்டி வேற என்ன வேணும்? அது இல்லன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்லுடி, சொல்லு. நான் இவனோட அப்பா இல்லன்னு சொல்ல முடியுமா உன்னால? விக்னேஷ், இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? எப்படி ஒரு கேடு கெட்ட ஜென்மமா இருக்கியே?
உன்ன மாதிரி கீழ்த்தனமான ஒருத்தகிட்ட என் குழந்தை இருக்க கூடாது. என் குழந்தைய எப்ப ஏய், தூக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன மீறி என் குழந்தை தூக்கிட்டு போக முடியாது. வெளில போடி. ஏய், ஓடி வெளில. ஓடி வெளியே. ஓடி சொல்றேன். ஓடி. விக்னேஷ், ஓடி. இந்த என் குழந்தை குழந்தை நமக்கு நான் போக கொடுங்க, மாட்டேன். விக்னேஷ். என் குழந்தைய கொடுங்க. என்ன ஏய், விடுங்க. விக்னேஷ். விடுங்கன்னு சொல்றேன்ல. என் குழந்தை வெளில போடி. எனக்கு வேணும். என்ன விடுங்க. இப்ப விட ஓடி. முடியல இல்லையா? தேவி உள்ள இருக்கா? வா. அண்ணா வந்துடுறோம். குழந்தைய தூக்கிட்டு நான் போயிடுறேன். ஏய், ஓடி. விக்னேஷ், அம்மா தயவு செஞ்சு சொல்றது என் குழந்தைய கேளுடா. கொடுத்துருங்க. டேய், அவனை என்கிட்ட கொடுத்துருங்க. விக்னேஷ், ஓடி. விக்னேஷ் என்ன இது விக்னேஷ்? அத நான் கேட்கணும்.